மலையாள நடிகை சம்யுக்தா அவர்கள். இவருக்கு வாய்ப்பு தெலுங்கிருந்தால் அதிகம் கிடைத்து நடித்துக் கொண்டிருக்கிறார். தமிழில் தலைகாட்டிய இவர் களரி, ஜூலை காற்றினிலே போன்ற படங்களிலும் நடித்த இவருக்கு பெரிய வாய்ப்புகள் ஏதும் இல்லாததால் கன்னடம் மற்றும் தெலுங்கிற்கு சென்றார். மீண்டும் வாத்தியில் தனுஷுடன் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதுபோல் அப்படத்தில் சிறப்பாக தனது கதாபாத்திரத்தை செய்திருக்கிறார் என்று கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் சிறப்பாகவே பேசப்பட்டார். 100 கோடிக்கு மேல் வசூல் செய்தது. வாத்தி ரீமேக் படமான தெலுங்கிலும் சார் படத்திலும் தனுஷுடன் நடித்து முடித்தார். வாத்தி படத்திற்கு பிறகும் தமிழில் பெரிய வாய்ப்புகள் ஏதும் இல்லாததால் கொஞ்சம் சலிப்படைந்த சம்யுக்தா மீண்டும் மலையாளம் மற்றும் தெலுங்கு வாய்ப்புகள் கிடைத்ததால் அவரின் திரைப்பயணம் அங்கு தொடர்கிறது. அறிமுகம் பாப்கார்ன் படத்தின் மூலம் 2015 அவரை பிரபலப்படுத்தியது என்னவோ 2018 அவர் நடித்த தீவண்டி என்ற மலையாள படம்தான். களரியில் கிருஷ்ணாவின் தங்கையாக நடித்தார். 2022 பீமா நாயக் படத்தில் நாயகியாக நடித்து வெற்றி பெற்ற நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்து நடித்த விருபாக்ஷா, லில்லி படங்கள் ஹிட் அடித்தன. நான் +2 படிப்பை முடித்துவிட்டு டாக்டருக்கு படிக்க தயாரான போது சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வந்தது. சினிமா துறை பற்றி எதுவும் தெரியவில்லை என்றாலும் கிடைத்த வாய்ப்பை ஆர்வமுடன் செய்தேன். ஆர்வம் தானே ஒட்டிக்கொண்டது. நல்ல வித்தியாசமான படத்திலும் கேரக்டர் புதுமையானதாகவும் இருக்கும் ஒரு படத்தில் நடித்துவிட்டு இத்துறையை விட்டு விலகலாம் என்றிருந்தேன். ஆனால் தற்போது அது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து கொண்டு தொடர்ந்து நடிப்பில் ஈடுபட்டு வருகிறேன். எனக்கு ஹாலிவுட் நடிகர் லியோனார்டோ டி காப்ரியோ அவர்களின் தீவிர ரசிகை நான். அவருக்காக டைட்டானிக் படத்தை பலமுறை பார்த்து ரசித்திருக்கிறேன். அவருக்கு பிறகு தற்போது எனக்கு தனுஷின் நடிப்பு ரொம்ப பிடிக்கும். நான் 10ஆம் வகுப்பு படித்த நேரத்தில் நான் செல்லும் பேருந்தில் தனுஷ் நடித்த ஆடுகளம் படத்தின் பாடல்களை ஒளிபரப்பி டான்ஸ் ஆடி இருக்கிறேன். நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை நான் அவருடன் நடிப்பதற்கு வாத்தி படத்தில் இருந்து வாய்ப்பு வரும் என்று. அவருடன் நடித்த அந்த அனுபவம் எனக்கு மிக உயிர்ப்பாகவும் இருந்தது என்கிறார் சம்யுக்தா மேனன். அதுபோல் சமந்தா தான் எனக்கு ரோல் மாடல். அவரின் நடிப்பும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் ஒரு சிறந்த நடிகையும் கூட. நான் சமந்தா மாதிரி இருக்கிறேன் என்று பலர் சொல்வதும் உண்டு. ஆனால் நான் சமந்தா மாதிரி நடிக்கிறேன் என்று சொன்னால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். அவர் நடிப்புடன் எனது நடிப்பை ஒப்பிட்டால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு என்கிறார். எனக்கு அதிக தூரம் டிராவல் செய்வது மிகவும் பிடிக்கும். எங்கு சென்றாலும் நான் தனியாகத்தான் செல்வேன். பலமுறை இமயமலைக்கும் சென்று வந்திருக்கிறேன் என்கிறார். ஷூட்டிங் இல்லாத ஓய்வு நேரத்தில் கவிதை எழுதுவேன் என்றும் சொல்கிறார். சம்யுக்தாவிற்கு தெலுங்கு, கன்னட பட உலகில் ஹீரோக்கள் சிலர் சிபாரிசு செய்தும் வருகிறார்களாம். அதனாலும் பட வாய்ப்புகள் அங்கு அதிகம் கிடைக்கிறதாம். இவர் பெண்களின் உயர்வுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட புதிய முயற்சியாக நான் ஆதிசக்தி என்ற புதிய அமைப்பின் பிறப்பை அறிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சிக்கு உங்கள் தெய்வீக ஆதரவும் ஆசீர்வாதமும் அதிகம் தேவை என்கிறார். இந்த புனித பயணத்தின் பற்றிய தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்கிறார். மலையாளத்தில் மோகன்லாலுடன் ராம் என்ற படத்திலும், தெலுங்கில் சுயம்பு படத்திலும், நகைச்சுவை படம் ஒன்றிலும் நடித்து வருகிறார். இப்படத்திற்கு இன்னும் பெயரிடப்படவில்லை. இதையெல்லாம் தாண்டி இவர் தற்போது பாலிவுட்டிலும் கஜோல் மற்றும் பிரபுதேவா நடிக்கும் மகாராக்னி படத்திலும் கஜோலின் தங்கையாக நடிக்கவிருக்கிறார். பேட்டியில் பேசிய போது, நான் கேரள பெண், தெலுங்கில் தான் அதிக படங்களில் நடித்து வருகிறேன். சினிமாவில் மொழிகளின் தடைகள் உடையும் நேரத்தில் வந்துள்ளது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. புஷ்பா படத்தை பல மொழிகளிலும் பார்த்து ரசித்தார்கள். இன்று பலரும் தங்களது மொழியை மறந்து மற்ற மொழி படங்களிலும் கலந்து பணியாற்றுகின்றனர். தெலுங்கிலும் தற்போது பல ஹிந்தி நடிகர் நடிகைகள் நடித்து வருகின்றனர். நாம் அனைத்து வகையான கதாபாத்திரங்களையும் நடிக்க வேண்டும். அத்துடன் இப்போது நான் பாலிவுட்டில் நடிக்கவிருக்கிறேன். பாலிவுட்டில் நாம் நடிக்க வரும்போது நமது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அங்கு ஆரோக்கியமான போட்டி நிலவுகிறது. ஹிந்தி மற்றும் தென்னிந்திய சினிமாவிற்கும் இடைவெளி குறைந்தும் வருகிறது என்கிறார். மலையாளம் மாஸ் கதைக்கு முக்கியத்துவம் தருகிறது. தெலுங்கில் அனைத்தும் கலந்திருக்கும். ஹிந்தியில் மட்டும் இன்னும் கொஞ்சம் நன்றாக எடுக்கலாம் என தோன்றும் அளவிற்கு அவர்களது ரசனை வாழ்க்கையை விட பெரிதாகவே எண்ணுகிறார்கள். அசாதாரணமான ஒன்றையே பெரிதும் ஹிந்தி மக்கள் விரும்புவதாகவும் நினைக்கிறேன். தற்போது தென்னிந்தியாவும் ஹிந்தி சினிமாவும் ஒன்றிணைந்துள்ளதாகவே பார்க்கிறேன். இரண்டு தரப்பு மக்களும் மற்றவர்களின் படங்களை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டனர் என்றும், அது பாகுபலியில் இருந்து தொடங்கியது எனவும் தற்போதும் தொடர்கிறது. அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறிய சம்யுக்தா,
முதலில் தெலுங்கில் நடிப்பது கடினமாக இருந்தது. ஏனெனில் இங்கு மொழி பிரச்சனை இல்லை, அலங்காரமே என கூறிய இவர், தெலுங்கில் அலங்காரம் செய்து கொண்டு நடிக்க எனக்கு கடினமான செயலாகவே இருந்தது. மலையாளத்தில் இயற்கையான அலங்காரமே தேவை, அதனால் நடிப்பது ஈஸி, அத்துடன் சுதந்திரமாகவும் இருக்கும். தெலுங்கில் அழகு குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டியும் கொஞ்சம் எனது வசதிக்கு எதிரான மனநிலையை கொண்டதாகவும் உள்ளது. வசனத்தை மனப்பாடம் செய்யும் போது, படப்பிடிப்பின் போதும் மேக்கப் செய்பவர்களை மட்டுமே அனுமதிக்கும் நான், இந்த அலங்காரம் முகத்திலும் தோளிலும் எதுவோ இருப்பது போலவே தோன்றும். ஆனால் மலையாளத்தில் அலங்காரம் இல்லாமலும் கூந்தலை முடியாமலும் நடிக்கலாம் என்கிறார் சம்யுக்தா. எனது பெயரில் இருந்த மேனன் என்பதை நீக்கிவிட்ட நான், என்னை சம்யுக்தா என்றே அழையுங்கள் என்கிறார். இதற்கு காரணம், என் பெற்றோர்கள் என் சிறு வயதிலேயே பிரிந்துவிட்டார்கள், அதனாலேயே எனது குடும்ப பெயர் எனக்கு வேண்டாம் என்று நீக்கிவிட்டேன் என்று கூறும் சம்யுக்தா வாய்ப்புகளை பயன்படுத்தி தனது முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிறார்.